tamilstar.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படம் எந்த லாங்குவேஜ்ல வந்தாலும் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படினா கண்டிப்பா அத ரீமேக் வந்து வேற லாங்குவேஜ்ல பண்ணனும். அப்படி பண்ண ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கையா இருக்குது. அந்த வகையில ஹிந்தில அமீர் கான் நடிச்சு வெளியான பிகே திரைப்படம். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது மட்டும் இல்லாம யூடியூப்ல இதோட போஸ்டர்ஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆனப்ப பெரிய பிரச்சனையே உருவாச்சு. ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அமீர் கான் வந்து முழு நிர்வாணமா நடிச்சிருக்கார் அப்படின்ற பிரச்சனை காரணமா. சோ இந்த பிகே திரைப்படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹிந்தில பிகே திரைப்படம் வந்து பிரச்சனைக்குள்ளான படமா இருந்தாலும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படமா இருந்துச்சா, அதுவும் அமீர் கான் நடிப்புல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தமிழ்ல ரீமேக் பண்ணா இன்னும் நல்லா ஹிட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தமிழ்ல ரீமேக் பண்ணலாம்னு இருக்காங்க. ஸோ இந்த தமிழ் ரீமேக்ல அமீர் கானுக்கு பதிலாக இளைய தளபதியை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்களாம். ஏன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா முழு நிர்வாணமா அமீர் கான் நடிச்சாரு, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் தாண்டி இளைய தளபதி அந்த சீன்ஸ்ல நடிச்சா ரசிகர்கள்லாம் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால அந்த சீனை மட்டும் ஒரு சின்ன மாடுலேஷன் பண்ணி தமிழ்ல ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்களா. ஹிந்தில பிகே ஹிட் ஆச்சு, ஸோ தமிழ்ல இளைய தளபதிக்காக கண்டிப்பா ஹிட் ஆகும். ஆனா அந்த கதை எப்படி இருக்கு அப்படின்றத தமிழ்ல ரீமேக் ஆன பிறகுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tamilstar.com தொடர்ந்து பாருங்க.